முதலமைச்சருக்கும் ஜோசியர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அப்பீஸ்ரான் ஸ்பெஷல் டியூட்டின்னு போட்டது தான் முதல் தடவை. பவர் சென்டர் ஒரே சென்டர் தான் சொன்னார். அந்த பவர் சென்டர் வந்து இப்போ இவர் தான் அப்படின்றத இவர் அடையாளம் காமிச்சிருக்காரு. ஒரு சைடு விஜய் வந்து மதச்சார்பற்ற அணியின் நிரூபிக்க அவர் முயற்சிக்கிட்டு இருக்காரு, ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சைடு ஆதவர்ஜுனா பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறாப்புல. பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி மாமியார் மூலமாக அதிமுகவை கபலீகரம் பண்ணிட்டாரு. அதே கர்மாவை வந்து எடப்பாடி செஞ்ச கர்மா இன்றைக்கி அவருக்கே பூமராங்க ஆயிருக்கு. இன்றைக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலினே தோற்றுருக்கார். யாராவது வெளியே போயிருக்காங்களா? அவர் தலைமை ஏற்று நிற்கிறாங்கல்ல, அதுதான் கொள்கை வெளிப்பாடு நிற்கிறது. இப்போ நீ கொள்கை வெளிப்பாடு, கொள்கையும் கிடையாது கூட்டணியும் கிடையாதுன்னு சொன்னீங்க. கொள்கை இல்லாதவனா வெளியே போயிட்டான். கொள்கை எனக்கு கிடையாது கூட்டணியும் கிடையாது, ரெண்டு போயிட்டான். திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் வந்து பயந்துட்டோம், அதான் வேணாம்னு சொல்லிட்டாருல, அவர் தான் வேணாம்னு சொல்லிட்டாரு. அந்த முடிவு ப்ராசஸ் ஆகலையில, அப்புறம் எதுக்கு போகிறீங்க? டிடிவி தினகரன் சொன்னால் குதிரை பேர குற்றச்சாட்டு உண்மைன்னு ஆகிப்போச்சா? இன்னைக்கு ஏற்கனவே குதிரை பேர முடிஞ்சு போச்சு. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியும் உரையாற்றியிருந்தார். சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அவரை அழைத்து கொண்டு போய் அவை முன்னவரும் செங்கோட்டையனும் உதயநிதி அவர்களும் அமர வைத்த காட்சிகள்லாம் பார்க்க முடிந்தது. அது முடிந்த பிறகு அதிமுகவில் பல குழப்பங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி கேட்கணும். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு செய்தி அண்மையில் வந்திருக்கு. ரிக்கி ரதன் பண்டித் வெற்றிவேல் என்கிற விஜயினுடைய ஜோசியக்காரர் இல்லைன்னா தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தவர் இன்றைக்கு முதலமைச்சருடைய சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. அரசியல் பிரிவு அதிகாரின்னு சொல்கிறாங்க. எப்படி அதை பார்க்குறீங்க? முதலமைச்சருக்கு அந்த பவர் இருக்குது. ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, சிறப்பு அதிகாரியை நியமிப்பதற்கு அந்த பவர் இருக்குது. அவர் யாரை வேணாலும் நியமிக்கலாம். அதனால் வந்து அவருக்கு பிடித்த அவரை வழிகாட்டுதல், ஆன்மீக வழிகாட்டுதலில், ஜோசியத்தில் வழிகாட்டக்கூடிய, அது மூலமாக அரசியலிலும் வழிகாட்டி இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர் வந்து நியமித்திருப்பதில் ஆச்சரியமில்லை. ஏனென்றால் அவரை வைத்து தான் அனைத்து மூவுகளும் செய்யப்பட வேண்டும் என்ற சூழல் இருக்கும் பொழுது, அவரை வைத்துத்தான் அவர் சொல்லும்படி தான் நம்ம நடக்கணும், கோயிலுக்கு போகணும், வரணும், அடுத்தடுத்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது அவரை தன் பக்கத்தில் வைத்துக்கொள்வது நல்லது என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் அது வந்து ஜோசியக்காரரை பக்கத்தில் வைத்துக்கொள்வது இது புது அரசியலுக்கு பக்கத்தில் வைத்துக்கொள்வது. ஜோசியக்காரர் எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஜோசியக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அப்பீஸ்ரான் ஸ்பெஷல் டியூட்டின்னு போட்டது இதான் முதல் தடவை, இதான் முதல் முறை. அந்த உரிமை அவருக்கு இருக்குது, முதலமைச்சருக்கு இருக்குது. ஆனால் அது விமர்சிக்கப்பட வேண்டிய ஒன்றான்னு நம்ம கேட்குறோம். அதை போய் என்னத்தை விமர்சிக்கிறது? அவ்வளோதான், அவருடைய விருப்பம் அது. அந்த விருப்பத்தை அவர் செயல்படுத்துகிறாரு. அதை போய் நம்ம என்னத்தை விமர்சிக்கிறது? அதுலேருந்து அவருடைய சாய்ஸ் என்ன, ப்ரையாரிட்டி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அவர் எதை வைத்து ஒரு முடிவு எடுக்கிறார், எதை வச்சு அதை பண்ணுறாரு. அப்படின்னா வந்து இவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல, இவர் சொன்னால் தான் இவர் செய்வார் என்ற இடத்துல அவர் இருக்கிறார் என்ற பவர் சென்டர் ஒரே சென்டர் தான் சொன்னார். அந்த பவர் சென்டர் வந்து இப்போ இவர் தான் அப்படின்றத இவர் அடையாளம் காமிச்சிருக்காரு, அவ்வளோதான். இதில் குதிரை பேர அரசியல் இப்போது நம்ம பார்க்குறோம். அமமுகவினுடைய வேட்பாளர், மன்னார்குடி வேட்பாளர், அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் ஏற்கனவே காணாமல் ஆக்கப்பட்டிருக்காரு. அவர் காணோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆளுநரிடம் புகார் கொடுத்திருந்தார் டிடிவி தினகரன். இப்போது அது வெளிப்படையாகவே தெரிந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் தாவேகாவுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்திருந்தாரு. அதிரடியாக இப்போ அமமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இது எப்படி நம்ம பார்க்கலாம்? ஒரு பக்கம் குதிரை பேர அரசியல் அவர்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு அது ப்ரூவன் ஆயிருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இது மன்னார்குடி மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம். ஒரு டிஆர்பி ராஜா என்ற ஒரு பெர்ஃபார்மிங் மினிஸ்டரை, 12 லட்சம் கோடியை உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டு எஃப்டிஐயை கொண்டு வந்த ஒரு மினிஸ்டரை, ஒரு ஆக்டிவான ஒரு செயல்படக்கூடிய ஒரு மினிஸ்டர் டிஆர்பி ராஜாவை தோற்கடித்து இந்த ஒரு பச்சோந்தியை வந்து அமமுக சார்பில் செலக்ட் பண்ண மன்னார்குடி மக்கள் தான் வெட்கப்படணும், வேதனைப்படணும், கேவலப்படணும். வேற என்ன பண்ணணும்? நீங்கள் ஏற்கனவே டிடிவி தினகரன் ஒரு மாற்றத்தை விரும்பி போட்டிருக்காங்க. விரும்பி போட்டவன் யாருன்னு தெரிய வேணாமா உனக்கு? எப்படிப்பட்டவன்னு? பதவிக்காக, பணத்திற்காக கட்சி மாறுறவனுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு தெரிய வேணாமா அந்த மக்களுக்கு, மன்னார்குடி மக்களுக்கு? யாருக்கு போட்டீங்க?
டிடிவி தினகரன் இல்லாமல் இவர் மட்டும் தனியாக நடிச்சு ஜெயிச்சிருவாரா? டிடிவி தினகரனால தானே இவர் வந்தார். அமமுக என்ற கட்சி, அதுக்கு துணையாக இருந்த ஏடிஎம்கே, அதுக்கு துணையாக இருந்த பிஜேபி, அதுக்கு துணையாக இருந்த மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தானே ஜெயிக்க வச்சுருக்காங்க. நீ இப்போ யாருக்கு போய் விசுவாசமாக இருக்க? அப்போ டிடிவி தினகரன் சொன்னால் குதிரை பேர குற்றச்சாட்டு உண்மைன்னு ஆகிப்போச்சா இன்னைக்கு? ஏற்கனவே குதிரை பேரம் முடிஞ்சு போச்சு. அந்த குதிரை பேரத்துக்கு இணங்கித்தான் இந்த காமராஜ் என்ற நபர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அப்போ போய் டிடிவி அது தினகரன் அது கண்டுபிடிச்சு என்னுடைய கையெழுத்து இல்லை அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. டிடிவி தினகரன் கண்டுபிடிச்சு மிரட்டிட்டாரு. டிடிவி தினகரன் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி பயந்துட்டார். அப்போ வந்து இதை வந்து டிஜிபி என்கொயரி பண்ண சொல்லி இவர் வந்து அன்னைக்கு நைட்டே இவர் வந்து காமராஜை வந்து கூட்டு போய் ஆளுநர் ஆஃபீஸில் போனதுனால இது அப்படியே அமுங்கி போச்சு. ஆனால் குதிரை பேரம் இன்னைக்கு என்னது? இதே சட்டசபையில் தனது ஆதரவை டிவிகேக்கு தெரிவித்து குதிரை பேரம் நடந்து அதன் விளைவாக இன்றைக்கு வந்து மக்கள், நான் வந்து என் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக நான் வந்து போனேன்னு சொல்லி தொகுதி மக்கள் மேலே பழிய போட்டு இப்போ வந்து கட்சி மாறி இருக்காரு. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி அவர் ஆனால் அன்றே அந்த அந்த குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காணாமல் போன அந்த டைம்லேயே வந்து விஜயினுடைய இல்லத்திலிருந்து ஒரு கார் வெளியில் வருது. அது ஜெயலலிதாவினுடைய புகைப்படம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கார் வெளியில் வருது. அதில் முகத்தை மறைத்தி கொண்டு யாரோ ஒருத்தர் போகிறாங்கன்னு இருந்துச்சு. அது இன்னைக்கு யார் அப்படின்னு அது இந்த ஆள் தான். குதிரை பேரம் நடந்திருக்குன்னு இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சா? அப்போ இந்த குதிரை பேரத்தை நடத்தியது யார்? அதை ஒரிஜினாவா இல்லை யார் நடத்துனது? விஜய் நடத்தினாரா? யார் நடத்துனது? அப்போ கவர்னருக்கு சொன்ன புகார் உண்மைன்னு ஆகிப்போச்சா? இப்போ குதிரை பேரத்தின் மூலமாக இன்றைக்கி வந்து காமராஜர் தன் நிலையை மாற்றி கொண்டாரா சட்டசபையில் போய்? இதில் ஒரு கேள்வி வருதில்லை. ஏற்கனவே இடதுசாரிகளும் சிபிஎம், ஐயுஎம் போன்ற கட்சிகள் விஜய்க்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்த பிறகும் ஏன் இதை நடத்தணும்னு ஒன்று இருக்குல்ல? இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டீல் அது. அந்த நடந்து முடிஞ்ச டீலில் வந்து அமமுகவில் இருந்து தனியாக ஒரு எம்எல்ஏவாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே போனால் அட்லீஸ்ட் ஏதாவது பதவி இது கிடைக்கும், ப்ராஜெக்ட் கிடைக்கும், கான்ட்ராக்ட் கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கும், பணம் சம்பாதிக்கலாம். அமமுகவில் இருந்து 10 வருஷம் என்ன சொன்னார்? பொருளாதார இழப்பு சொன்னாரா இல்லையா? எனக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்குது. 10 வருஷம் நான் உழைச்சிருக்கேன் அமமுகவுக்கு. அதனால் நான் ஏகப்பட்ட பொருளாதாரத்தை செலவழிச்சிருக்கேன். அப்போ சம்பாதிக்க போகிறாருன்னு அர்த்தம் தெளிவாக தெரிஞ்சு போச்சா? ஒன்று பணம் வந்திருக்கணும், ஆல்ரெடி இவர் செலவழித்த பணம் ஃபுல்லாக வந்திருக்கணும், வாங்கியிருப்பார் குதிரை பேரத்தின் மூலமாக. இல்லைன்னா வந்து ஆல்ரெடி பேசி முடித்ததுபடி ஏதாவது கான்ட்ராக்ட் பின்னால் வரும்போது கிடைக்கும். பணம் வாங்காமல் போயிருக்க மாட்டார். வாய்ப்பு இல்லை அதுக்கு. நம்ம காமராஜ் மட்டுமே பார்க்குறோம். இன்னைக்கு அதிமுகவிலிருந்து மீண்டும் ஒரு பிளவு. அது மிகப்பெரிய பிளவு தான். 30 எம்எல்ஏக்கள், இன்னும் 2 எம்எல்ஏக்கள் போனாங்கன்னா கட்சி வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி கையில் போயிடும். இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கிரைசிஸ் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அதிமுகவினுடைய, அதாவது கர்மா திரும்பி வேலை செய்யுது. எதை கர்மாவை வந்து எடப்பாடி செஞ்ச கர்மா இன்னைக்கு அவருக்கே பூமராங்க ஆயிருக்கு. எடப்பாடி வந்து பணத்தை வச்சு சசிகலாட்ட ஏலத்துக்கு எடுத்தார் அதிமுகவை. ஏலத்துக்கு எடுத்து எல்லாத்தையும் நான் தாண்டா ஏலத்தினுடைய ஃபுல் உரிமைதாரர், நீங்கள் எல்லாம் வந்து நான் தான் பொதுச் செயலாளர், யாருமே நீக்கப்பட்டவர்கள் தான். சசிகலாவை நீக்கினார், டிடிவியை நீக்கினார், ஓபிஎஸ் நீக்கினார், செங்கோட்டையனை நீக்கினார், புகழேந்தி நீக்கினார், இன்னைக்கு சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜெயஸ்ரீ பிரபாகர் முதல் ஜெயஸ்ரீ நீக்கினார். இன்னைக்கு சபாநாயகர் ஆகிட்டார் ஜெயஸ்ரீ பிரபாகர். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இவர் யாரெல்லாம் நீக்கினாங்களோ அத்தனை பேரும் ஒன்று டிவிக்கில் செட்டில் ஆகி எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அமைச்சர் ஆகிட்டாங்க, சபாநாயகர் ஆகிட்டாங்க. சில 3 பேர் வந்து டிஎம்கேல செட்டில் ஆகி எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் தனி மனிதர்கள் என்று நினைத்து நீக்கப்பட்ட அத்தனை பேருமே இன்றைக்கு பதவியில் இருக்காங்க. நீங்கள் என்னாச்சு? ஒட்டுமொத்தமாக அதிமுக பேஸே இழந்து நிற்கிது. 47. ஆனால் இருந்தும் 1,34,00,000 வாக்கு வாங்கணும்னா அது காரணம் எடப்பாடி தான். எடப்பாடி வந்து அந்த 1,34,00,000 வாக்குகளை பெற்று இன்றைக்கி வந்து ஒரு தனது தகுதியை வளர்த்துருக்கிறார். இந்த வட்டம் அதிகமாக தான் வந்திருக்கு. போன 2024 எலெக்ஷனை விட கொஞ்சம் கூட தான் வாங்கியிருக்கார். இதை வந்து வாங்கினது எடப்பாடி. ஆனால் ஏன் தோத்தது? காரணம், நீங்கள் வந்து உங்களுடைய பணம், உங்களுடைய அதிகாரம், ஆணவம் எல்லாம் சேர்ந்து வந்து இன்றைக்கி 12வது தோல்வியை கொடுத்துருக்கு. இன்றைக்கி என்னாச்சு?
இல்ல எதிர்க்கட்சி அந்தஸ்து இழந்திருக்கிறாங்கன்றதான மிகப்பெரிய அங்க ஆமாம், செய்தியா முன் திமுகவும் எதிர்க்கட்சி எந்த இழந்துச்சே. திமுக அன்னைக்கு ஒன்றுமே திரும்பி ஆட்சிக்கு வந்துச்சா இல்லையா? விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகி திமுக 3வது இடத்துக்கு போச்சா இல்லையா? திமுக எப்படியா உடைஞ்சு போச்சு? திமுகலாம் ஏகப்பட்ட பிளவு ஏற்பட்டிருக்கு. ஆனா திமுக என்னைக்கும் உடைந்து போகலையே. இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே தோத்துருக்கார். யாராவது வெளியே போயிருக்காங்களா? அவர் தலைமை ஏத்து நிக்கிறாங்கல்ல. அதான் கொள்கை. அதான் கொள்கை வெளிப்பாட்டு நிக்கிறது. இப்ப நீ கொள்கை வெளிப்பாடு கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் கிடையாதுன்னு சொன்னீங்க. கொள்கை இல்லாதவனா வெளியே போயிட்டான். கொள்கை எனக்கு கிடையாது, கூட்டணியும் கிடையாது. 2 போயிட்டான் இப்ப. கொள்கை கிடையாது, கூட்டணி கிடையாது. நீங்க சொன்னது யாரு? எடப்பாடி தானே. தேர்தல்ல கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் கிடையாது. சொன்னீங்களா இல்லையா? உன் கட்சிக்குள்ளேயே கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் கிடையாதுன்னு போயிட்டாங்க எல்லாரும். சி.வி. சண்முகம், அ வேலுமணி தலைமையில எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இல்ல அவங்களுக்கு கொள்கையே கிடையாது. தாவேக்காவோடும் அதிமுகவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு லீமா ரோஸ் வந்து அந்த ஒரு இடத்துல சொன்னாங்க. 2, 3 பேட்டிகள்லாம் அவங்க குடுத்தாங்க. இல்ல லீமா ரோஸ் வந்து அதிமுகல எத்தன வருடங்கள் பணியாற்றி இருக்காங்க, அவங்க எந்தெந்த பொறுப்புகள்ல இருந்திருக்கிறாங்கன்ற கேள்வி வருவதற்கு பதிலாக, இபிஎஸ்னுடைய தலைமை எங்களுக்கு பிடிக்கல. அதனால நாங்க வெளியேறுறோம்னு சொல்றது வந்து நம்ம அந்த கேள்விக்கு உட்படுத்தவே இல்லை. லீமா ரோஸினுடைய முக்கியத்துவம் இங்க எங்க வந்துச்சுன்ற ஒரு கேள்விக்கு யாரும் உட்படுத்தவே இல்லையே. தீமாரசருடைய முக்கியத்துவம் எப்படி வந்துச்சு? பணத்தினால வந்துச்சு. மாற்றினுடைய பணம் அப்படியே வெள்ளமாக ஆறாக பாய்கிறது. இந்த பணம் வந்து ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால குடுக்க முடியும். 100 கோடி குடுத்தா அந்த 100 கோடிய சம்பாதிக்க முடியுமா? அப்ப அவங்க யாருக்கு சொல்றாங்களோ அவங்க பின்னால போவாங்க. ஸோ கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இப்ப நிலையான ஒரு 32 பேரு கிடைச்சாங்க அப்படின்னா, அ தாவேகா ஆட்சி வந்து நிலையா இருக்கும். இப்ப அத வந்து ஆதவ அர்ஜுனா தன் மாமியார் மூலமா அ இத வந்து செயல்பாட்டுக்கு கொண்டாந்துருக்காரு. அதானே அர்த்தம். அப்ப ஒரு சைடு விஜய் வந்து மதசார்பற்ற கூட்டணியை சேர்ந்த திமுகவினுடைய தலைமையிலான கட்சிகளை கூப்பிட்டு அவங்களுடைய ஆதரவை பெற்று காங்கிரஸு, விசிகா, கம்யூனிஸ்ட் அண்டு ஐஎம்எல் ஆதரவை பெற்று மதசார்பற்ற அணியை நிரூபிக்க அவர் முயற்சிக்கிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சைடு ஆதவர்ஜுனா பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறாப்புல. பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி மாமியார் மூலமா அதிமுகவை கபலீகரம் பண்ணிட்டாரு. முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு என்னாச்சு? நீங்க எடப்பாடி பழனிசாமியை தனியாக்கி இல்ல அவங்க என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி தானே வராங்க. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகமுடைய ஆட்கள் 30 அது எம்எல்ஏக்களும். ரிக்யர்மெண்ட்டு. அதான் ரிக்யர்மெண்ட்டு விஜய்க்கு. என்டிஏ கூட்டணியில இருக்கவங்கள சேர்த்தா விஜய்க்கு ஆல்ரெடி பேர் கெட்டு போயிரும் அப்படின்றதுக்காக, என்டிஏ கூட்டணியில இருந்தா விஜய் சேர்க்க மாட்டாரு அப்படின்றதுக்காக, நாங்க முதல்ல என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வர்றோம்னு ஃபர்ஸ்ட்டு இது போட்டுறாங்க. கார்டு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு கார்டு போட்டாச்சு. ஸோ இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டோம்னா, அப்போ இவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க. சுத்தமானவங்க ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப வேலுமணிக்கும், சி.வி. சண்முகத்துக்கும் ஆர்எஸ்எஸ், பிஜேபி தலைவர்களோட இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படியே மறந்துடலாம் நம்ம. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு மறந்துடலாம். ஏன்னா வெளியே வந்துட்டாங்களா கூட்டணி. முன்னாள் ஆர்எஸ்எஸ் காரரே இருக்காருல்ல அமைச்சர் பொறுப்புல. ஆமா. நிர்மல்குமார் ஆமா வந்து இருக்காரு. அதனால என்ன பிரச்சனை? 19 பேர் ஆர்எஸ்எஸ் காரங்க டிவிகேல பொறுப்புல இருக்காங்க. எம்எல்ஏவா இருக்காங்க. அதனால வந்து பிரச்சனை இல்ல. ஆர்எஸ்எஸ்ன்ற பேர்ல இருக்கக்கூடாது. ஆனா ஆர்எஸ்எஸ் காரர்கள் டிவிகே பேர்ல இருக்கலாம். பிஜேபின்ற பேர்ல இருக்கக்கூடாது. ஆனா பிஜேபி காரர்கள் டிவிகேன்ற பேர்ல இருக்கலாம். ஏடிஎம்கேன்ற பேர்ல இருக்கலாம். ஏடிஎம்கே ஸ்பிளிண்டர் குரூப்ன்ற பேர்ல இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்க வந்து இப்ப வேலுமணி தலைமையில ஒரு ஸ்பிளிண்டர் குரூப் போகுது. 32 பேர் போகுது அப்படின்னா, இந்த 32 பேருடைய நோக்கம் எது? என்ன? பதவி தானே நோக்கம். வேற என்ன நோக்கம்? இல்ல தாவேக்கா இணைத்து கொள்ளும் பட்சத்துல, அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு அரசு ரன் பண்றதுக்கான வாய்ப்புகள். இப்ப இவங்க வந்து ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், எல்லா நேரங்கள்லயுமே தோளோடு தோள் நிற்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. எல்லா பிரச்சனைகள்லயும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரும்போதோ, இல்ல பாஜகவினுடைய அழுத்தம் வருகிற போதோ, எ எல்லா நேரத்திலயும் உறுதுணையா இருப்பாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஒரு நிலையான ஆட்சி ரன் பண்ணணும் அப்படின்னா, அதிமுகவினுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படும் தானே? கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். என்னன்னா இன்னொன்னு, இப்ப நீங்க விசிகா, கம்யூனிஸ்ட்டு, ஐஎம்எல் 3 பேரும் என்ன, நீங்க தேசிய கீதத்த முதல்ல ஏன் பாடலைன்னு கேள்வி கேட்பாங்க. ம், ம், திமுகன்னா கேள்வி கேட்கும். தமிழ் தாய் வாழ்த்து ஏன் பாடப்படல? தமிழ் தாய் வாழ்த்த வந்து ஏன் பாடல? தமிழ் தாய் வாழ்த்த ஏன் பாடல முதல்ல? 3வது இடத்துக்கு தள்ளிட்டீங்கன்னு கேள்வி கேட்பாங்க.
மரபு வந்து தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இஷ்யூலையும் பேசுவாங்க. ஆனா அதிமுக இது வரைக்கும் பேசியிருக்கா? நீ தமிழ் தாய் வாழ்த்து பாடு, இல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடாம போ, இல்ல ஹிந்தியில பாடு, இல்ல சமஸ்கிருதத்திலே பாடு. எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல. எடப்பாடியும் சொல்ல மாட்டாரு, வேலுமணியும் சொல்ல மாட்டாரு, சி.வி. சண்முகமும் சொல்ல மாட்டாரு. அவங்களுக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. அப்ப இவங்க வரும்பொழுது அவங்களுக்கு அது பிரச்சனை. அவங்களுக்கு தேவைங்க கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இந்த 3யும் பண்றதுக்கு அவங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும். இந்த 3யும் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஓகே. அப்ப நீங்க விஜய் என்ன சொல்லியிருக்காரு? நான் ஜெயித்து விட்டேன் என்று நாம ஜெயிச்சிட்டோம்னு ஆடுனீங்க அப்படின்னா வாழ ஒற்றை நறுக்கிடுவேன்னு சொன்னாரா இல்லையா? மனதிலிருந்து எரேஸ் பண்ணிருங்க சொன்னாரா இல்லையா? ஆடணும்னு நினைச்சீங்க, அதை மொத்தமா அந்த எண்ணத்தையே எரேஸ் பண்ணிருங்கன்னு சொன்னாரு. 2வது என்ன சொன்னாரு? இங்க ஒரே பவர் சென்டர் தான். நான் தான் பவர் சென்டர். ஓகே. எனக்கு கீழே எவரும் கிடையாது. இப்போ ஒரு பண்டிட் வந்துட்டாரு. அவர் தான் அடுத்த பவர் சென்டர் ஆயிடுவார். ஓகே. ஊழல் 100% என்னை நம்புங்க. ஒரு பைசா நான் ஊழல் பண்ண மாட்டேன் சொன்னார். இப்போ இவங்ககிட்ட போய் இவங்க எப்படி ஊழல் பண்ண முடியும்? யார்? வேலுமணி குரூப்பு போய் எப்படி ஊழல் பண்ணுறது? ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இவங்க வந்து தனி கட்சியாக போய் ஸ்பிளிண்டர் குரூப் 32 பேர், ஸ்பிளிண்டர் குரூப்னா 32 பேர் வேணும். இப்போ 32 பேர் இருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. 30 பேர் தான் தெரியுது. 32 பேர் இருந்தால் அந்த 32 பேர் சேர்ந்து போய் ஒன்று இவங்களுக்கு அதிமுகவினுடைய வேலுமணி அணி அப்படின்னு சொல்லி கொறடா உத்தரவு, இவங்களுக்குன்னு தனி சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் தனி பார்ட்டியாக கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணி அவங்க வெளியே இருந்து சப்போர்ட் கொடுக்கலாம். எதிர் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுக்கலாம், இல்லை வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இத்தனை அமைச்சர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு டிமாண்ட் பண்ணி வாங்கலாம். ஆனால் அது வந்து விஜய்க்கு ஆபத்தாக தான் போய் முடியும். சப்போஸ் 6 பேர் அமைச்சர்கள் வாங்குறாங்க, ப்ளம் போஸ்ட் வாங்கிக்கிறாங்க, அவங்க ஏதாவது ஊழலில் ஈடுபட்டால் கெட்ட பேர் யாருக்கு போகும்? விஜய்க்கு வரும். வருமா இல்லையா? விஜய்க்கு வரும். இப்போ விஜய் என்ன பண்ணணும்? நீ 32 பேரும் வாங்க, தனியாக வாங்க, எல்லாம் வந்து என் டிவிக்கே மெர்ஜ் பண்ணிடு, என் கீழே வந்துடு. என் கீழே வந்துட்டா டிவிக்கே பார்ட்டியே மெம்பர் ஆயிடுவேன். நீ ஒருத்தன் தப்பு பண்ணால் ஒருத்தனை நீக்கலாம், எனக்கு டிஸ்மிஸ் பண்ணலாம், சரியா? அப்போ வந்து இவங்க யாரும் தப்பு பண்ண முடியாது. அப்போ ஊழல் பண்ணாத அரசாங்கத்தை அப்போ தான் கொடுக்க முடியும். ஏன்னா எஸ்பி வேலுமணி சொல்றாரு, நாங்கள் வந்து அதிமுக பிளவுனால யாரும் செய்திப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் அந்த பிளவுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்யலை, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான், அவர் சொல்கிற முடிவுகள் தான், ஆனால் நாங்கள் ஒரு கோரிக்கைகளை முன் வச்சிருக்கோம், அவரை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நீங்கள் தான் சட்டமன்றத்திலேயே தனி குழு தலைவர்னு போட்ட பிறகு பிளவு இல்லைன்னு யார் நம்புறது? என்ன நம்பாததுக்கு என்ன இவர் சொல்கிறத நம்புறதுக்கு மற்ற இருக்கவெல்லாம் முட்டாளா? நீ சட்டமன்றத்திலே எடப்பாடி குரூப்புக்கு ஒரு தனி சட்டமன்ற குழு தலைவர், அவருக்கு ஒரு விப்பு கொறடா, எஸ்பி வேலுமணிக்கு தனி சட்டமன்ற குழு தலைவர், அதுக்கு ஒரு விப்பு கொறடா போடுறீங்க. அப்புறம் எப்படி பிளவு இல்லாமல் இருக்கும்? ஆனால் அவங்க இப்போ சி.வி. சண்முகம் சொல்கிறார் இல்லையா, திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் வந்து பயந்துட்டோம், எங்களுக்கு வந்து அதில் ஒத்து வரல, நாங்கள் வந்து எதிர்த்து சொன்னோம், இதெல்லாம் வேணான்னு சொன்னோம், நாங்கள் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு போகலாமே. அதான் வேணான்னு சொல்லிட்டாரு, அவர் தான் வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த முடிவு ப்ராசஸ் ஆகலையில, அப்புறம் எதுக்கு போகிறீங்க? முடிவு ப்ராசஸ் ஆகி எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு திமுக தலைவர் சொன்னாரா? திமுக யாராவது சொன்னாங்களா? பேச்சுவார்த்தை 1008 பேச்சு நடக்கும். திருமாவளவன் தான் முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஒரு காமனான கேண்டிடேட்டை முதலமைச்சர் ஆகணும், திமுக அதிமுக சப்போர்ட் பண்ணுவாங்க. சிந்தனை செல்வனே சொன்னாரு, திராவிட கட்சிகள் இணைந்து திருமா வந்து முதலமைச்சர். அப்போ உடனே திருமாவளவன் ஆக்கிட்டாங்களா? உடனே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகி திமுக வெளியிருந்து சப்போர்ட் பண்ணி கவர்னருக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்களா? ஒன்றுமே நடக்காத போய் நீ வந்து கற்பனையாக உங்களுடைய கன்வீனியன்ஸுக்காக நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்னமோ அது வந்து அவர் பிடிவாதமாக இருந்தார், அரகன்ஸாக இருந்தார், ஆணவத்தில் இப்போ ஆடினார், பணம் வச்சுருந்தார், பணத்தை வச்சு ஆடினார், பிஜேபியை கண்ட்ரோலில் கொண்டாந்தார், பிஜேபிக்கு சீட்டு கொடுக்கல, நான் தான் எல்லான்னாரு, நம்பினார், ஜெயிப்பேன்னாரு, 1,34,00,000 வாக்கு வாங்கியிருக்காரு. இது மொத்தமாக எடப்பாடிக்கு கிரெடிட் கோஸ் டு எடப்பாடி. போதா இல்லையா? எல்லாருமே பொலிட்டிக்கல் கேம் பண்றாங்க. ஆமா, அந்த கேம்ல இன்னைக்கு விஜய் வின் பண்றாருன்னு எடுத்துக்கலாம்ல. ஆமா, அந்த கேம்ல விஜய் வின் பண்றாரு. அப்போ அது இன்னைக்கு அதுக்கு குறைஞ்சு வாக்கு குறையில ஏடிஎம்கேக்கு
வாக்கு குறையில, சீட்டு தானே குறைஞ்சிருக்கு. வாக்கு குறையிலையே. 1,34,00,000 வாங்கி அவர் டிஎம்கே 1,54,00,000, இவர் 1,75,00,000, அவ்வளோதானே. எல்லாமே இந்த 20,00,000 20,00,000 தானங்க. 15,00,000 20,00,000 தானே வாக்கு வித்தியாசம். வேற என்ன இருக்கு? அப்போ இதை வந்து அச்சீவ் பண்ணணும்னா ஒன்றா இருந்தால் தானே அச்சீவ் பண்ண முடியும். அப்போ ஒன்றா இருக்கணும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், உங்களுடைய அதிமேதாவித்தனத்தையும் பண்ணையாரத்தனத்தையும் தூக்கி எறியணும். நான் தான் தலைவன், நான் தான் மாவட்ட செயலாளர் தான் பெரிய ஆள், மற்றவன்லாம் எனக்கு கீழே தான்ற இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இளைஞனை மதிக்கலைன்னா போடா புண்ணாக்குன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஊழலை வந்து நீங்கள் வந்து ஊழல் பண்ணியே பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இனிமேல் நடக்காதுன்ற ப்ரூவ் ஆகி போச்சு. எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு மாற்றிட்டு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. அப்போ ஊழல் செய்கிற பணமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அப்போ என்ன பண்ணணும்? ஊழலை கண்ட்ரோல் பண்ணணும், ரவுடித்தனத்தை கண்ட்ரோல் பண்ணணும், பண்ணையார்த்தனத்தை கண்ட்ரோல் பண்ணணும், மனுஷனாக மதிக்க தெரியணும், ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியணும், அரசு துறையில் இருக்கக்கூடிய ஊழல் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்படணும். இதெல்லாம் நீங்கள் என்னைக்கு பண்ணுங்க, எல்லாரையும் இன்க்ளூசிவாக கொண்டு வரணும். இதெல்லாம் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்த்தை கேட்கணும். ஸ்ட்ரென்த், ரெஸ்பெக்ட், ஸ்ட்ரென்த்து சேர்ந்தா தான் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸ்ட்ரென்த்தை பிரிச்சுக்கிட்டே போனால் அது ஸ்ட்ரென்த் ஆகாது. இப்போ ஏடிஎம்கே பிரிஞ்சுக்கிட்டே போனால் என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் ஆகுமா? ஏடிஎம்கே காணாமல் போயிடும். நீ எதர் டிஎம்கே அந்த இடத்துக்கு தாவைக்க வந்துருச்சு. ஆமாம், அந்த இடத்துக்கு தாவைக்க வந்தாச்சு. அப்போ அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பொன்னான வாய்ப்புன்னு சொல்லி நீங்கள் தாவைக்கால போய் மெர்ஜானீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு தாவைக்கால மெர்ஜானி போனீங்கன்னா நீங்கள் நீர்த்து போவீங்க, அவ்வளோதான். உங்ககிட்ட இருக்கிறதுக்கு தாவைக்கால போய் சேர்ந்துட்டா எனக்கு டைரெக்டாகவே பதவி கிடச்சிருமே, ஓன்றது மூலமாக எதுக்கு நான் போகணும்? வருமா இல்லையா? போயிடுவாங்களா இல்லையா? அப்போ ஏடிஎம்கே இண்டிவிஜுவலாக மெயின்டைன் பண்ண தெரியலன்னா அவர்கள் தாவேக்கால கரைஞ்சி போவாங்க, இல்லைன்னா டிஎம்கேல கரைஞ்சி போவாங்க. இதை வந்து புரியலை. அப்போ நீ ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நீ வந்து உன்னுடைய ஏடிஎம்கேனுடைய இன்ஹிரண்ட் ஸ்ட்ரென்த்தை நீ ப்ரூவ் பண்ணணும். இன்ஹிரண்ட் ஸ்ட்ரென்த்தை கூட்டணும். அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். எல்லாரும் ஒர்க் பண்ணால் தான் முடியாது. உதயநிதியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இன்று பொறுப்பேற்று முதல் உரையை கொடுத்தாரு. முதலமைச்சர் விஜயும் உரையாற்றினார். அதில் குறிப்பாக நிறைய இடங்களில் மறைமுகமாக சுட்டிக்காட்டி தான் உதயநிதி அவர்கள் பேசினதை பார்க்க முடியுது. நானும் நீங்களும் சபாநாயகர் அவர்களும் நம்ம லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஆனால் அரசியலில் நாங்கள் தான் வந்து சீனியர் பேட்ச் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அடுத்ததாக தன்னுடைய உரையை முடிக்கிற போது சனாதன எதிர்ப்பை பதிவு பண்ணி தான் தன்னுடைய உரையை நிறைவு செய்கிறாரு. அரசுக்கிட்டையும் நாளைக்கு விரைவில் ஆளுநர் உரை நிகழ்த்துவார். ஆளுநர் உரையின் போது தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல ஒழிக்கணும், அதை நீங்கள் உறுதி செய்யணும். அப்படி உறுதி செய்கிற பட்சத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு செய்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அந்த உரை? உதயநிதியினுடைய உரை ஒரு பக்குவமான உரை, ஒரு மெக்னானிமஸான உரை, ஒரு ஜோவியலான உரை. அது வந்து கொள்கையில் எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத உரை. அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை நினைவு கூர்ந்து, நாங்கள் 2 பேருமே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்பதை நினைவு கூர்ந்து, 3 பேருமே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்பதை நினைவு கூர்ந்து, அதில் சீனியர் பேட்ச் நாங்கள் தான் என்பதையும் சொல்லி, அப்போ எங்களது அனுபவங்களை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எங்களை வந்து எதிர்க்கட்சியாக நினைக்காதீங்க, எதிர்க்கட்சியாக பாருங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய ரீசனபிள் கிரிட்டிசிசம் வந்து மக்களை முன்னேற்றுவதற்கு தான் இருக்குமே ஒழிய உங்களை குற்றம் சொல்வதற்காக இருக்காது என்றெல்லாம் வந்து உதயநிதி பேசியது வரவேற்கத்தக்கது. ஆளுங்கட்சி காதுகளாகவும் எதிர்க்கட்சிகள் குரலாகவும் இருக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவர் பேசும்பொழுது உதயநிதி நல்லா மெச்சூர் ஆகிட்டார் அப்படின்றதான் நம்மளுக்கு தெரியுது. ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய அந்தஸ்து உதயநிதிக்கு வந்து விட்டது. மேபி முதல்வர் விஜய்க்கும் அவர் என்ன சினிமா பாணி வசனங்கள் தான் பேசிகிட்டு இருக்காரு. ரியாலிட்டிக்கு யதார்த்தமாக பேசக்கூடிய பக்குவம் அவருக்கும் இந்த சட்டசபையை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து சட்டசபை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இனிஷியலாக நீங்கள் வந்து பேப்பரை வச்சு படித்தாலும் போக போக அனுபவங்கள் வந்து அவருக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கும். அவரும் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்காரு. இன்றைக்கு அனைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்தித்து அது ஒரு நல்ல தொடக்கமாக அவர் வந்து உருவாக்கியிருக்காரு.
இதுவரைக்கும் அவர் போட்ட உத்தரவுகள் 200 யூனிட் மின்சாரமாக இருக்கட்டும், இல்லை வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் தடுப்பு, இப்போ 717 மதுக்கடைகளை மூடுவது போன்ற நல்ல ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். அதெல்லாம் பாராட்டத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. முதல்வர் விஜய் வந்து பக்குவப்பட்டு வருகிறார் என்று தான் தெரிகிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து இவர் வந்து இவருக்கு பக்கத்தில் இவர் எப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை எடுக்கப் போகிறார்? இவர் தமிழ்நாட்டின் பக்கம் நிற்கப் போகிறாரா? இல்ல மத்திய ஒன்றிய அரசினுடைய ஹிந்துத்துவா கொள்கைகளுக்கு எதிராக குரல் எழுப்புவாரா? இல்ல வந்து அந்த குரல் மங்குமா? என்பதெல்லாம் நம்ம போக போக பார்த்தா தான் தெரியும். இதற்கு அடுத்து வந்து இவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான பொருளாதாரத்தை திரட்டுவதற்கான வழிமுறைகளை இவர் எப்படி ஆராயப் போகிறார்? அதை எப்படி செய்யப் போகிறார் என்பதையும் போக போக தான் தெரியும். எனவே தொடக்கம் நல்லா இருக்கு. நல்லபடியா போயிட்டுருக்கு. வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக இந்த தொடக்கம் நல்ல தொடக்கமாக அமைய வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவரது ஆட்சி ஒரு நல்லாட்சியாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துறேன். நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.